Hello viewers, welcome to Madam Cooks a Lot. இன்னைக்கு நாம கட்டா மீட்டா வெஜ் சாண்ட்விச். இது ஒரு டிஃப்ரெண்டான சாண்ட்விச்சுங்க. இதில் ஸ்வீட்டு, காரம், புளி 3 கலந்து ஒரு வெஜிடபிள் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி எப்படி சாண்ட்விச் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. 3 ஸ்லைசஸ் ஹோல் வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரெட் பிடிக்குமோ அந்த பிரெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இது மேலே நம்ம க்ரீன் சட்னியை முதல்ல தடவிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் ஒரு பக்கம் க்ரீன் சட்னி, இன்னொரு பக்கம் ஸ்வீட் சட்னி தடவிக்கோங்க. இந்த க்ரீன் சட்னி அப்புறம் ஸ்வீட் சட்னி எப்படி செய்கிறதுன்னுட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்லைசஸாக கட் பண்ண வெங்காயத்தை இந்த பிரெட் மேலே வச்சுக்கலாம். அடுத்து குக்கும்பரோட ஸ்லைசஸை இந்த ஆனியன்ஸ் மேலே அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் மேலே தேவையான அளவு சாட் மசாலா தூவினதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, துருவிய சீஸ், இதையும் போட்டுக்கோங்க. இது மேலே ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ண ஸ்வீட் சட்னி அப்புறம் க்ரீன் சட்னியோட பிரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண டொமேட்டோஸ் கூட இது மேலே வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ண கேப்சிகம்மையும் இந்த டொமேட்டோஸ் மேலே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் துருவிய சீஸ் இது மேலே போட்டுக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக சாட் மசாலா தூவிக்கோங்க. க்ரீன் சட்னி தடவின இந்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்து சாண்ட்விச்சை கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து சூடான தவாவில் வெண்ணெயை போட்டுக்கோங்க. வெண்ணெய் கரைஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்டா மீட்டா வெஜ் சாண்ட்விச்சை இந்த தவா மேலே வைங்க. ரெண்டு பக்கமும் 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே சாண்ட்விச்சை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சாண்ட்விச் நல்லா குக் ஆனதும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாண்ட்விச்சை நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மேலே பொடியாக நறுக்கிய வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். அப்புறம் சேவை போட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி கார்னிஷ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அருமையான கட்டா மீட்டா வெஜ் சாண்ட்விச் ரெடி. இந்த சாண்ட்விச்சை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ரீன் சட்னி இல்லைன்னா ஸ்வீட் சட்னியோட சாப்பிடலாம். க்ரீன் சட்னி அப்புறம் ஸ்வீட் சட்னி இருந்தால் போதுங்க. இந்த அருமையான கட்டா மீட்டா வெஜ் சாண்ட்விச் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த புது வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.